நாம ஏன் ஜென்மாஷ்டமி கொண்டாடுகிறோம்னு தெரியுமா? இந்த விழாவுக்கு முன் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு கதை. கொடிய கம்சன் ஒரு தெய்வ கணிப்பை கேட்டு பயந்தான். தேவகியின் 8வது குழந்தை அவனை அழிக்கும். அரை இரவு சிறைச்சாலையில் தேவகி பிறந்தாள். அந்த குழந்தை வேற யாரும் இல்லங்க, பகவான் விஷ்ணுதான் கண்ணனாக வந்தார். சங்கிலிகள் விழுந்தனர், காவலர்கள் தூங்கினார், கதவுகள் தானாக திறந்தனர். வாசுதேவன் குழந்தையை கையில் தூக்கி கொந்தளிக்கும் யமுனையில் இறங்கினார். அலைகள் பிளந்தனர். மேலே சேஷநாகன் குடை விரித்தான். கோகுலில் யசோதாவின் பெண் குழந்தையுடன் மாற்றி வைத்து திரும்ப சிறைக்கு வந்தார். விடியலில் அந்த குழந்தை யோகமாயா தேவி ஆனாள். நீ பயப்பட வேண்டாம், அவள் பாதுகாப்பாக உள்ளார் என்று சொல்லி வானில் மறைந்தார். அதனால்தான் இன்று வரை அரை இரவு வரை விழித்து கண்ணனை தாலாட்டில் ஆட்டி தீபமேற்றி இருளை வென்ற அந்த பிறந்த இரவை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணுங்க.